பார்க்க முடியுது. இந்த ஒரு வாரம் மழையில் இந்த சூரியன் என்ன பண்ணியிருக்கோம் பாவம். அதுக்கு எங்கள் வீடாக இருக்கு, அதுவும் மழையில் தான் நனைஞ்சிருக்கோம். கோமதி அக்கோ, எக்கோ எப்படியாவ என் பேர் யாரும் விடுறது? எக்கோ நான் தான் கூப்பிட்டேன். என்னடி காலையில் கத்தின்னு இருக்க? பால் பாக்கெட் போடுவானே அந்த பையன் வந்தானா? அந்த பையன் ஒரு வாரமாக வரவே இல்லையா? இன்னைக்கு மட்டும் எப்படி வருவான்? எக்கோ ஒரு வாரமாக ஒரே மழை வெள்ளம் வரல, இப்போதான் மழை நின்று போச்சுல, வந்து பால் பாக்கெட் போட்டு போகலாம்ல, எங்கே போனாவன்? ஆமாம் வந்துருக்கணும்னா வரவே இல்லையே. காப்பி தண்ணி குடிச்சு எத்தனை நாள் ஆகுது? வரையும் கருப்பு காப்பி போட்டு குடிச்சு நாக்கில் செத்து போச்சு. ஆமாம் ஆமாம், மாசம்னா காசு மட்டும் கரெக்டாக வந்து வாங்கி போயிடுவான். இந்த மழையில் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியாம. என்னது இன்னைக்கு பால்கார பையன் வரலையா? இப்போ எப்படி தான் காப்பி குடிக்கிறது? அந்த பையனோட நம்பர் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் பண்ணுங்கக்கா, வரான்னு கேளுங்க. அப்படியே வரும்போது 2 பால் பாக்கெட் எடுத்துனா சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கு. முதல்ல ஃபோன் எடுக்கிறானான்னு பார்க்கலாம், அப்புறம் உனக்கு 2 பால் பாக்கெட் எடுத்துனா சொல்லலாம். ரிங் போகுது. ஹலோ, என்னக்கா மாடே ஃபோன் அட்டன் பண்ணிச்சா என்ன? ஏண்டியா அந்த பையனோட குரலே அப்படித்தான், அது உங்களுக்கு தெரியாதா? ஹலோ தம்பி, பால்கார் தம்பி தானே பேசுறது? என்னப்பா ஒரு வாரமா ஆளே காணோம், எங்கே போயிட்ட? மழை வெள்ளத்தில் தான் அடிச்சுட்டு போயிட்டியா? ஏக்கோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா, பால் எத்தனை வரானா கேளுக்கா. ஆமாம்மா, ஒரே மழை, வர முடியல ஊருக்குள்ளே. ரோடெலாம் வர இதுவாகி போச்சு, பழுதாகி போச்சு, வண்டி எடுத்துன்னு வர முடியல, அதனால தான் வரல. இப்போதான் மழை நினைச்சுல, இன்னைக்கு வரலாம்ல பால் எடுத்துங்க. ஏம்மா ரோடெலாம் சரியில்லைம்மா, ஊருக்குள்ளே வர முடியாதும்மா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 4 நாள் ஆகும் வர்றதுக்கு. எது 4 நாள் ஆகுமா? ஃபோனை வச்சிடுறேம்மா. இப்போ தம்பி இன்னைக்கு ஒரு நாள் ஒரு பால் பாக்கெட் எடுத்து வந்து கொடுப்பேன். அவன் ஃபோனை வச்சு 1/2 மணி நேரம் ஆகுது, வைங்க ஃபோனை. என்னடி இவன் வேறு எப்படி சொல்லிட்டான் 4 நாள் ஆகுமா? காலையிலேயே ஊர் கதை எங்கன்னா வழி விட்டு நிற்குதுங்களா பார்த்தியா? ஏமா வழி விடுங்கம்மா. இது நாடி இது புது வண்டியா இருக்கு, நீ வச்சிருப்பே ஸ்கூட்டி என்னாச்சு? இது நாடி குழந்தைங்களாம் நடக்கிறதுக்கு கற்றுக்குங்க, அந்த வண்டி மாதிரி இருக்கு, நட வண்டி மாதிரி. ஸ்கூட்டி வீட்டில் தான் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் வேணா, பெட்ரோல் இல்லாமல் இன்னும் இருக்குது, அதுக்கு தான் இந்த வண்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். தள்ளுங்க, டைம் ஆகுது. அப்படி எங்கடி போற வேகமா? பொழுது விஞ்சி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் காப்பி குடிக்கல, நான் பால் வாங்கிறதுக்கு போகிறேன். பால் வாங்கிறதுக்கு போறியா? அப்படியே எனக்கு கூட 2 பால் பாக்கெட் வாங்கி வந்துடுறீ. ஏன் உங்களுக்கு போயிட்டு நான் பால் எடுத்து போடுவாங்களா? வரலையா? அந்த பையன் வரலடி ஒரு வாரமா, இன்னைக்கும் வரலையா, இன்னும் 4 நாள் ஆகுமா. பெரிய பொண்ணு எனக்கு கூட பால் பாக்கெட் வாங்கி வந்துரு. பெரிய பொண்ணு எனக்கு கூட வாங்கி வந்துருடி. அப்படியே மூஞ்ச பாவமாக வச்சிங்கன்னு கேட்டால் வாங்கி கொடுக்குமா உங்களுக்குலாம்? அதெல்லாம் வாங்க முடியாது, ரொம்ப ஓவரா பண்ணாதடியே. பெரிய பொண்ணு அக்காக்காக ஒரு 2 பால் பாக்கெட் மட்டும் வாங்கிக்கலாம். உன் மூஞ்சிக்காக வாங்கி வந்து கொடுக்குறேன், காசு கொடுங்க. உன் காசு போட்டே வாங்கி வந்துரு, ஆளுக்கு 2 பால் பாக்கெட்டை வந்த உடனே குத்துறோம். தள்ளி வழி விட்டுடுங்க, போயிட்டு வரேன்.